என்னது காலேஜ் ஃபீஸே ஃபிக்ஸ் பண்ணாம இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? எது நாகார்ஜுனாவா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். தாஷ்கண்ட் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியோட இன்டர்வியூ ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆல்ரெடி இது வரைக்கும் அப்பியர் ஆன ஸ்டூடெண்ட்ஸில் 60% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்டர்வியூவில் கிளியர் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேஜர் சேஞ்சஸ் இன் இன்டர்வியூ இந்த டைம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அண்ட் மோரோவர் அவங்களோட அகடமிக் ஸ்டாண்டர்ட்ஸை டெவலப் பண்ணுறதுக்காக நேற்று வந்து யூனிவர்சிட்டி அஃபிஷியலாக ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கு. 3 யூனிவர்சிட்டிஸ் மர்ஜ் பண்ணதுனால 100+ ஃபேக்கல்ட்டிஸ் வந்து அவங்க ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க வித் குட் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸோட. அண்ட் குளோபலி வந்து இட்டாலி, லித்வானியா, கொரியா போன்ற கண்ட்ரீஸினுடைய ஃபேக்கல்ட்டிஸையும் ஹையர் பண்ணியிருக்காங்க. 10+ இந்தியன் ஃபேக்கல்ட்டிஸு அவங்க விசிட்டிங் ப்ரொஃபஸர்ஸாக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. யூஎஸ்எம்எல்இ, எஃப்எம்ஜி, லேப் போன்ற எக்ஸாம்ஸ் எல்லாத்தையும் கிராக் பண்ணுறதுக்கான எக்ஸ்ட்ரா கோச்சிங் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் அட்மிஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் யூனிவர்சிட்டி வந்து இது வரைக்கும் ஃபீஸ் வந்து அஃபிஷியலாக கன்ஃபர்மேஷன் பண்ணாத ஒரே ஒரு யூனிவர்சிட்டி, அதுவும் எந்த யூனிவர்சிட்டின்னு பார்த்தோம்னு சொன்னால் தாஷ்கண்ட் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. ஸ்டில் அஃபிஷியலாக எந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் கன்ஃபர்மேஷன் வராதுனால அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து நாங்கள் சீக்கிரம் விடுவோம் அப்படின்னு மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஃபீஸு ஏற்கனவே இருக்கிற 3500லேருந்து 4000க்குள்ள சேஞ்சஸ் வந்து செகண்ட் இயர் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம்.